ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கதை கதைப்போமா. இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, சிறகடிக்க ஆசை சீரியலுடைய நெக்ஸ்ட்டு எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். கைஸ், நான் என்னால் தொடர்ச்சி போட முடியல. ஏன்னா ரொம்ப இப்போலாம் மழை பெய்யுது, அடிக்கடி தொண்டை கட்டிக்குது, என்னால் பேச முடியல. அதனால தான் இப்போ நம்ம இவர் எடுத்துகிட்டு வர்றார் இல்லையா, அந்த இது போத்திக்கிட்டு வராரு. வந்ததுக்கப்புறமா அவங்களுடைய ஒரு கான்வர்சேஷன் போயிட்டே இருக்குது. இந்த மாதிரி எதுக்குடா இந்த மாதிரி பண்ணனதும் பிச்சைக்கார மாதிரி நிற்கிறாருல நம்ம மனோஜ். இங்கே மீனா அந்த ஒரு இவங்களோட உட்காந்து பூ கட்டுறவங்களோட உட்காந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேர் அவங்களோட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஹஸ்பண்டெல்லாம் கொஞ்சம் மோசம், நம்ம என்ன தான் அவங்களுக்கு உழுந்து உழுந்து செஞ்சாலும் அவங்க அதை பற்றி நம்மளுக்கு இது பண்ணிக்கவே மாட்டாங்க, அப்போலாம் பாராட்டவே மாட்டாங்க, நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க, அப்போலாம் சொல்கிறாங்க. அப்படியே என்னக்கா பண்ணீங்கன்னதும், இந்த மாதிரி நான் ஒரு ஆந்திராக்காரம்மா வீட்டில் பூ கொடுக்க போனேன். அவங்க இந்த பெசரட்டு தோசை செஞ்சு கொடுத்தாங்க. நானும் வீட்டில் செஞ்சு கொடுத்தேன். அவன் சாப்பிட்டுட்டு ஒன்றுமே சொல்லலை அப்படிலாம் சொன்னாங்க. இவனுங்கெல்லாம் இப்படி தான் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அப்போ ஆமாம், மற்ற 2 பேரும் என்ன சொல்கிறாங்க, ஆமாங்க்கா எல்லாமே அப்படி தான் இருப்பாங்க, நம்ம என்ன தான் இதுவாக சொல்லி கொடுத்தாலும் செஞ்சு கொடுத்தாலும் அவங்க நம்மளை பற்றி இது ஒரு வார்த்தை கூட பாராட்ட மாட்டாங்க, அதுக்கு நாய்க்கே செஞ்சு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கலாய்க்கிறாங்க. அப்போ மீனா என்ன சொல்கிறாங்கன்னா ஐயோ, என் ஹஸ்பண்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது, அவர் நான் பூரி கிழங்குலாம் செஞ்சு கொடுத்தேன்னா ரொம்ப சந்தோஷமாக பாராட்டுவார் அப்படின்னதும், எப்போவுமே செய்கிறதே செஞ்சு கொடுத்தாலாம் பாராட்டுறதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ புதுசாக செஞ்சு கொடுத்து பாரு, அப்போ தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் என்னது இதுன்னதும் இந்த மாதிரி பச்சை பயிரில் பச்சை பயிர் தோசை சுட்டுட்டு அதில் உப்புமா வச்சுட்டு இஞ்சி சட்னி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் பெசரட்டா, ஆந்திரா டிஷ்ஷுன்னு சொல்கிறாங்க. எனக்கு இது எப்படி தோசையில் உப்புமாவா, அது என்ன காம்பினேஷன், ஏன்னா நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல, எனக்கு தெரியாது. ஸோ அவங்க சொல்கிறாங்க இது சூப்பராக இருக்கும் அப்படின்றாங்க. சரி நீ செஞ்சு கொடு பெட்டு, என் வீட்டுக்கார் பாராட்டுவார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை, ஆசை 60 நாள் மோகம் 30 நாள், அதனால் அவர் பாராட்டியிருப்பார் அப்படிலாம் சொல்கிறாங்க. இல்லை இல்லை, என் ஹஸ்பண்ட் அவரை நம்பி 5000 கூட நான் பெட்டு கட்டுவேன் அப்படின்றாங்க. அதுக்கு ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோ அம்மாடி, என்னால் 5000லாம் பெட்டு கொடுக்க முடியாது, வேணா 50 ரூபா வேணால் வச்சுக்கலாம், நீ எப்படியும் பொய் சொல்ல மாட்டேன், கரெக்டாக தான் சொல்லுவேன், ஆனால் நீ நல்லா இருக்கான்னு கேட்கவே கூடாது அப்படின்னு ஒரு நிபந்தனையோடு அந்த பெட்டு வைக்கிறாங்க. அந்த அந்த பெசரட்டு எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அந்த சொன்னாங்கல்ல ஒரு அக்கா, அவங்கக்கிட்ட மீனா கேட்குறாங்க. அவங்களும் அந்த எண்ணெய் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறாங்க. இங்கே நம்ம மனோஜ் அந்த எல்லோ கலரு ஷால்வையை போத்திக்கிட்டு உள்ளே வராரு. ரோகிணி அப்படியே இதுவாக உட்காந்துட்டு இருக்காங்க. அவர் என்னென்னா இவங்கள கூட்டிகிட்டு வராங்க. யார், நம்ம விஜயம் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு ஏய் என்னை எதுக்குடா இப்போ கூப்பிட்டு வந்த அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பீரோவை திறந்து காட்டுறாரு. கலர் கலராக சட்டை இருக்குது. என்னடா இது அப்படின்றாங்க. ரோகிணியும் வராங்க. என்னம்மா இது அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன ஆன்ட்டி பண்ணுறது, இவர் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை சுற்றி எனக்கு இருக்கிறவங்கள பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு யாரும் கெடுதல் செய்ய போகிறாங்க, அதுலேருந்து எனக்கு இதுதான் என்னை காப்பாற்ற போகுது அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. அது கூட மகாபாரதத்தில் கூட கவசம் ஆஞ்சநேயரை காப்பாத்துச்சானதுமே நம்ம விஜயக்கும் ஏய் அது கர்ணன்டா அப்படின்றாங்க. அவரை அவர் காப்பாத்துச்சான். அந்த மாதிரி இந்த 7 நாளைக்கும் 7 கலர் சட்டை தான் என்னை காப்பாற்ற போகுது கவசமாக இருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. கலர் விதவிதமாக டிகிரி படித்தேன்னு பார்த்தேன், இப்போ கலர் கலராக சட்டை போடுறேன், என்னம்மா இது ரோகிணி, நீ தான் இது பண்ணியா, என்ன உங்கள் அப்பா மலேசியாவிலேருந்து கொடுத்து விட்டாரா அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ நான் கடன் அடைக்கிறதுக்கு பணம் தானே கேட்டேன், ஆனால் நீ என்னடானா இந்த மாதிரி கலர் கலராக சட்டையை இம்போர்ட் பண்ணி கொடுத்துருக்க அப்படின்னதும் ஆன்ட்டி நான் ஏன் ஆன்ட்டி அதெல்லாம் செய்கிறேன், இவர் தான் ஆன்ட்டி இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனோஜை பார்க்குறாங்க. அம்மா அவள் ஒன்றும் இது பண்ணல, இனிமேல் என்னோடய ஷர்ட்டெல்லாம் ரோகிணி தான் துவைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ
நல்லா வந்துட்டு நான் வந்து பிஸ்னஸ் மேன், என்னை சுற்றி எவ்வளோ பேர் என்னை கவுக்கணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்துன்னு இருக்காங்க. அதனால தான் நான் வந்துட்டு இந்த ஃபேமஸான ஜோஷியர்கிட்ட போய் நான் வந்துட்டு இந்த பரிகாரத்தை வந்து இது பண்ணிக்கினேன். அவர் பரிகாரம் சொல்லி இது பண்ணுறதுலலாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. டேய், நீ வந்துட்டு இது பண்ணி நல்ல தொழில் பண்ணி முன்னேறுவேன்னு பார்த்தேன். போகிற போக்க பார்த்தா நீ லூஸ் ஆகிடுவ போல இருக்குடா, எனக்கே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருத்தமாக பேசிட்டு அப்படியே வெளியில் போகிறாங்க. இங்கே வந்துட்டு இவர் வந்துட்டு சொல்கிறாரு, ரோகிணி நான் சொல்கிறத கேட்டுக்கோ. நான் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை வெள்ளை கலர் சட்டை, திங்கக்கிழமை இல்லை அப்படியே ஒரு ஒரு கலர் ஒன்று ஒன்று சொல்லிக்கினே இருக்கிறாரு. ஒரு டேக்கு ஒரு இது இருக்குல்ல, ஒரு சாமி சொல்லுவாங்கள்ல. செவ்வாய்க்கிழமை முருகர், புதன்கிழமை பெருமாள், வியாழக்கிழமை நம்ம தட்சிணாமூர்த்தி, வெள்ளிக்கிழமை அம்மன், சனிக்கிழமை ஆஞ்சநேயர், சனி பகவான், அதுக்கு கருப்பு கலர் போடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை வெள்ளை கலரு, அந்த மாதிரி வந்துட்டு அவர் ஒரு கலருக்கும் ஒரு இதுவாக வந்துட்டு சொல்லிகிட்டே இருக்காரு. செவ்வாய்க்கிழமை சிவப்பு கலரு, புதன்கிழமை வந்துட்டு ஏதோ பச்சை கலரு, வியாழக்கிழமை மஞ்சள் கலரு, வெள்ளிக்கிழமை கோல்டன் கலரு, சனிக்கிழமை கருப்பு கலர் அப்படின்றாரு. இதுதான் இந்த ஆர்டராக வந்து சொல்கிறாரு. இவங்க வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு யாரும் துவைக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ என்ன, துவைக்காமல் அப்படியேவா போட்டு போவ, ஸ்மெல் வருமே, யாருமே உன் பக்கத்தில் வந்து நிற்க மாட்டாங்களே அப்படின்னதும் வந்துட்டு, நான் சொல்ல வரதை கேளு ரோகிணி, வந்துட்டு நீ தான் வந்துட்டு இந்த துணியெல்லாம் துவைக்கிறோம், வேறு யாரும் துவைக்கக்கூடாது அப்படின்னு வந்துட்டு அவர் வந்து சொல்கிறாரு. சரின்ட்டு அவங்களும் போகிறாங்க. இப்போ வந்து காலையில் வந்துட்டு என்னை வந்து நம்ம மீனா என்ன பண்ணுறாங்க, அந்த இது வந்துட்டு செய்கிறாங்க. பெசரட்டு தோசை வந்து சுடுறாங்க. இல்லை உப்புமாலாம் வச்சு இது பண்ணி எடுத்துன்னு வராங்க. அண்ணாமலை வந்துட்டு கையெல்லாம் கழுவிட்டு வந்து உட்கார்றாரு. என்னம்மா பச்சை கலரில் இருக்குது அப்படின்றாரு. தோசை எடுத்து வச்சுருக்காங்க. மாமா, இது வந்துட்டு பெசரட்டு. ஓ, ஆந்திரா ஸ்பெஷலா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. நான் வந்துட்டு வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது சில நேரத்தில் அந்த சைடு போகும்போது சாப்பிட்ருக்கேம்மா, நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அந்த இதுவெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு அவர் வந்துட்டு சொல்கிறாரு, சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அப்போ இவங்க வராங்க. யார், நம்ம இவர் மனோஜ் தான் வெளியில் வராரு. காலையில் பார்த்தாக்கா அவர் வந்துட்டு அந்த வெள்ளை கலர் சட்டையை போட்டுட்டு அவர் வராரு. வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு வெள்ளை கலர் சட்டை, இன்றைக்கி வந்துட்டு சூப்பராக வந்துட்டு நம்மளை வந்துட்டு இதுதான் காப்பாற்ற போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சாமி ரூமுக்கு போகிறாரு. சாமி ரூமுக்கு போயிட்டு அவர் பாட்டுக்கு வந்துட்டு சாமி கும்பிட்டு நேருகிறாரு. இவங்க நம்ம ரோகிணி வந்துட்டு அப்படியே இது பண்ணி உக்காந்துக்கிறாங்க. இப்போ வந்துட்டு விஜயா வராங்க. என்னம்மா சாப்பிட வரலையா, வாங்க அப்படின்னதும் வந்துட்டு, நீங்கள் போங்க ஆண்டி நான் வரேன் அப்படின்னதும் வந்து, ஏன் என்னாச்சுன்னதும் அவங்க அப்படியே சைகையில் காட்டுறாங்க. மனோஜ் வந்துட்டு சாமி கும்பிட்டுட்ருக்காரு. இப்போ வந்துட்டு இவங்க வந்துட்டு வந்ததும் வந்துட்டு வந்து உட்கார்றாங்க. வந்து அந்த பச்சை கலர் தோசை எடுத்து வச்சதை பார்த்ததும் வந்துட்டு, ஏய் என்ன இது, முழுசாக வந்துட்டு பச்சை மிளகாவை அரைச்சி ஊற்றி என்னை ஒரேடியாக அனுப்புறதுக்கு நீ பிளான் போட்டுட்ருக்கியா அப்படின்னு வந்துட்டு விஜயா வந்து கேட்குறாங்க. அத்தை, இது வந்து பெசரட்டு தோசை அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலை வந்துட்டு குறுக்கில் பூந்து என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு, இது ஆந்திரா தோசை, இது பச்சை பயிறு போட்டு செஞ்சுருக்குது, உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்கும், சாப்பிடு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அவங்கள எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு ஓகேவாயிடுது. உடனே வந்துட்டு, பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதானே, முழுசாவா பாராட்டுவ நீ அப்படின்னு பார்க்குறாங்க நம்ம மீனா. அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் அவங்கள ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனை பார்த்ததுமே வந்துட்டு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க நல்லா இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம முத்து வராரு. முத்து வந்ததும் வந்துட்டு அவங்க வந்துட்டு அவர் பாட்டுக்கு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட யாருக்கிட்டேயோ பேசிக்கிட்டே இருக்காரு. இவங்க சொல்கிறதுக்கெல்லாம் ஒரு மாதிரி கவுண்டர் கொடுத்துட்டே இருக்காரு. அவர் வந்துட்டு தோசையை வந்து வச்சு சாப்பிட்டுட்டே இருக்காரு. அவர் கத்தி பேசுகிறத பார்த்துட்டு விஜயா வந்து கத்துறாங்க. என்னங்க இவன் இப்படி கத்திட்டு இருக்கான் அப்படின்னதும் வந்துட்டு, டேய் நீ வந்துட்டு சாப்பிடும்போது பேசாதுன்னு சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து அதட்டுறாரு. சரிப்பா, நான் நின்றுக்கிட்டே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ண தட்டு தூக்கின்னு போயிடுறாரு. அவர் பாட்டு பேசிகிட்டே இருக்காரு. அப்புறம் வந்துட்டு மனோஜும் ரோகிணியும் வராங்க. மனோஜும் ரோகிணியும் வந்ததும் வந்துட்டு 2 பேரும் வந்துட்டு சாப்பிட உட்காடுறாங்க. மனோஜ் வந்து சாப்பிட்டுட்டு, இந்த தோசை கூட நல்லா இருக்குல்ல,
சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ ரோகிணி வந்துட்டு ரோகிணி கேட்குறாங்க, நம்ம மீனா வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் எதுனா வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னதும் வந்துட்டு, இல்லை நீங்கள் வந்துட்டு ஏபிசி ஜூஸ் குடிப்பீங்களா, அதனால தான் நான் கேட்டேன் அப்படின்னதும் வந்துட்டு, இல்லை இல்லை பரவாயில்ல எனக்கு தோசையே போதும் அப்படின்னு வந்துட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இவங்க வராங்க, அதுக்கும் கவுண்ட்ரு கொடுக்குறாரு நம்ம முத்து. அப்புறம் வந்துட்டு ஆனால் வந்துட்டு அவர் ஏதாச்சும் சொல்லுவாருன்னு அவங்க எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் வந்துட்டு அவர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. இப்போ நம்ம இவங்க வராங்க, யார் ரவியும் ஸ்ருதியும் வராங்க. என்ன நீ புது புது டிஷ்ஷா அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. இது பெசரட்டு தானேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க ஸ்ருதி. நான் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காடுறாங்க. சாப்பிட்டு பார்க்குறாங்க, சூப்பராக இருக்குது அப்படின்றாங்க. ரவி நீ வந்துட்டு ரெஸ்டாரண்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு மீனா கிட்டேருந்து எல்லா ரெசிபியும் வந்துட்டு இது பண்ணிக்கோ அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ இவங்க வந்து சொல்கிறாங்க, என்ன இது அப்படி ஒன்றும் இது ஒன்றும் ரொம்ப பிரமாதமாக இல்லை அப்படின்னதும் வந்துட்டு அண்ணாமலை சொல்கிறாரு, அதானே பார்த்தேன், நீயாவது மீனாவாவது பாராட்டிடுறதாவது அப்படின்னு வந்துட்டு அண்ணாமலை வந்து கவுண்ட்ரு கொடுக்குறாரு. அப்புறம் வந்துட்டு அதே மாதிரி முத்துவும் கவுண்ட்ரு கொடுக்குறாரு. அப்படியே பேஜாராயிடுறாங்க விஜயா. இப்போ வந்துட்டு இவர் வந்து சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி நீங்கள் இதை செஞ்சுருக்கீங்களா அண்ணி அப்படின்னு சொல்லி ரவி கேட்குறாரு. இல்லை நான் இன்றைக்கி தான் ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இதில் எப்போவுமே வந்துட்டு ஒரு டிஷ்ஷு வந்து ஃபஸ்ட்டு டைம் செய்யும்போது ஏதாச்சும் ஒரு சொதப்பல் இருக்கும். ஆனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு சொதப்பலும் இல்லாமல் கரெக்டாக பர்ஃபெக்டாக செஞ்சுருக்கீங்க, சூப்பர். நான் வந்துட்டு உங்களை வந்துட்டு நான் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு கெஸ்ட்டு மாதிரி வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இவங்க ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு, நீ ஷெஃப் ஆனதுக்கு பதிலாக மீனா ஷெஃப் ஆகிருக்கலாம் அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. அதை வந்துட்டு நம்ம விஜயாவால் பொறுத்துக்க முடியல. இங்கே வந்துட்டு ஆஃபீஸில் வந்துட்டு நம்ம மனோஜ் வந்துட்டு இருக்கிறாரு, ரோகிணியும் வராங்க. ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க, அந்த ஒர்க்கர்ஸோடு பேசிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு ரோகிணிக்கு வந்துட்டு ஃபோன் வருது. ஃபோன் வந்ததும் வந்துட்டு அவங்க தனியாக வந்து பேசுகிறாங்க. நம்ம கிறிஷு தான் கால் பண்ணியிருக்காரு. அம்மா எப்படிம்மா இருக்கேன்னதும் வந்துட்டு, நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீ எப்படிப்பா இருக்கேன்னு கேட்குறாங்க, விசாரிக்கிறாங்க. அப்புறம் பிறந்த நாளுக்கு வந்துட்டு கிறிஷு வந்து கூப்பிட்றாரு. நான் மறக்க மாட்டேன்டா, நான் வந்துடுறேன்டா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் எனக்கு நீ ட்ரெஸ் எடுத்துகிட்டு வாம்மா, பாட்டி எடுத்து தரேன்னு சொன்னாங்க, நான் வேணான்னு சொல்லிட்டேன்னதும் வந்துட்டு, ஏண்டான்னதும் வந்துட்டு, இல்லைம்மா முன்னாடிலாம் வந்துட்டு அத்தை எடுத்து கொடுத்தாங்கன்னு சொல்லுவேன், நான் வந்துட்டு இப்போ தான் நீ தான் எனக்கு அம்மா இல்லை, அதனால் வந்துட்டு அம்மா எடுத்து கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லிப்பேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. சரிப்பா நான் எடுத்துகிட்டு வரேன்றாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு உனக்கு என்ன ட்ரெஸ்ண்ணா வேணும்னதும், எனக்கு கோட் ஷூட்டு ஷூ அதெல்லாம் வேணுமானதும் வந்துட்டு, சரிப்பா நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. நீ நீ என்ன மாதிரியேடா நீ வந்துட்டு நல்லா பேசியே நீ பொழைச்சிருவடா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. சரிம்மா நீ கண்டிப்பாக வருவேலன்னு சொல்லிட்டு குழந்தை அப்படியே ஒரு ஏக்கமாகவே கேட்குது. நான் கண்டிப்பாக வருவேன்ப்பா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. கரெக்டாக நம்ம மனோஜ் வந்து நிற்கிறாரு. யாருக்கிட்ட எங்கே வருவேன்னு சொன்னேன் அப்படின்னதும் வந்துட்டு, அப்போ வந்துட்டு அவங்க காலை கட் பண்ணிவிட்டு உடனே சொல்கிறாங்க, இல்லை மனோஜ் இந்த மாதிரி என் கிளைண்ட்டோடைய குழந்தைக்கு பர்த்டே, நான் வந்துட்டு வரேன்னு சொன்னேன் அப்படின்னு வந்துட்டு சொன்னதும், நம்ம வந்துட்டு எனக்கு பயமாக இருக்குது ரோகிணி, இங்கே யாரை பார்த்தாலும் எனக்கு வந்துட்டு சந்தேகமாகவே தோணுது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுற மனோஜ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. நம்ம வந்துட்டு எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு வரலாம், அப்போ தான் வந்துட்டு இதுலேருந்து கொஞ்சமாச்சும் என்னால் ரிலீஃப் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணோம், அந்த பிளானை வந்துட்டு சொதப்பிருச்சு, இப்போ நம்ம வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு எங்கேயாச்சும் நம்ம வெளியில் போகலாம், அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸ்டாக ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சரி நம்ம போகலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இவர் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தார்ல, நம்ம முத்து வந்து சாப்பிட்டுட்டு இருந்தார்ல, அப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு சாப்பிட்டுட்டு அவர் பாட்டுக்கு தட்டை எடுத்து போய் வச்சுட்டு கையை கழுவிட்டு கிளம்பிடுறாரு. மீனா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த இதுவை பற்றி அவர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு.